ஊருக்குள்ள வந்த அவ காதலனோட மரணத்தை தாங்கிக்க முடியாம ஒரு தேனி கூட்டுக்குள்ள போய் தன்னோட மூஞ்சியை விட்டுக்கிறா. தேனீக்கள் எல்லாம் அவ மூஞ்சியில குட்டி அதே இடத்துல அவ இறந்தும் போயிடுறா. ஹீரோவோட அக்காக்கு காட்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அப்ப ஒரு ஆள் அங்க பித்து பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கான். அண்ணா நீங்க ஏன் இங்க நின்று இருக்கீங்க, வீட்டுக்கு போலே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அந்த ஆள் கையில வச்சிருந்த கத்தி எடுத்து கழுத்தறுத்துட்டு ஹீரோவோட அக்கா முன்னாடியே இறந்து போயிடுறா. இதை பார்த்த ஹீரோவோட அக்கா ரொம்பவே டென்ஷன் ஆகி பயந்து போயிடுறா. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாமே அவனுக்கு ரொம்ப கடன் இருந்துச்சு, அதனாலதான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஹீரோவோட அக்கா அந்த ஆள் இறந்ததை பத்தியே யோசிச்சுட்டு தைச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல என்ன நினைச்சாங்க அப்படின்னு தெரியல, ஒரு ஊசி எடுத்து தன்னோட காதுல குத்தி இறந்து போயிருவாங்க. ஹீரோவோட அக்காக்கு ரொம்ப வருஷமா காது வலி பிரச்சனை இருக்கும். காது வலி தாங்க முடியாம தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இறந்த சவத்தை வச்சிருக்காங்க. ஹீரோவோட குடும்ப வழக்கப்படி யாராவது குடும்பத்துல இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க காது கிட்ட போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லணும். இப்போ ஹீரோவோட அம்மா ஊர்ல இல்லாதனால ஹீரோ போய் அக்காவோட காதுல போயிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்காக போறான். அப்பதான் அவன் நோட் பண்றான், அக்காக்கு எப்பவுமே லெஃப்ட் சைடு காது தான் வலிக்கும், ஆனா அக்கா கம்பி எடுத்து ரைட் சைடு காதுல குத்தி இறந்து போயிருக்கா. இதுல ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு ஹீரோக்கு தோணுது.